அவங்க கிடைக்கல அப்படின்னு ஒண்ணு இலங்கையில செய்தி வாசிப்பாளரா இருந்த முன்னாள் பெண் புலி உறுப்பினரான யாழ்மதி அப்படின்ற பெண் பின்னாடி சுத்திட்டே இருந்தாப்ல. அக்கா யாழ்மதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலிகள் அமைப்போட அரசியல் துறை பொறுப்பாளரா இருந்த தமிழ்ச்செல்வனோட பிரத்யேக செயலாளரா இருந்த அலெக்ஸ், அவர் பேர் ஆக்சுவலா அன்புமணி, அவருக்கு வந்து அலெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அலெக்ஸினோட மனைவி தான் இந்த யாழ்மதி அப்படின்றவங்க. இலங்கையில தமிழ்ச்செல்வன் மேல நடத்தப்பட்ட அந்த குண்டு தாக்குதல்ல பாத்தீங்கன்னா கூடவே இருந்த அலெக்ஸும் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அலெக்ஸினுடைய மனைவியான யாழ்மதிய எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு பயங்கரமா சுத்திட்டு இருந்தாப்புல சீமானவர்கள். இதனால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட ஆரம்ப காலகட்டத்துல இலங்கையில் போரில் இறந்த ஒருவருடைய மனைவி விதவையா இருப்பாங்க இல்லையா, நான் அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன பார்த்து மத்த இளைஞர்களும் இந்த செயலை செய்வாங்க அப்படின்னு அந்த யாரு இப்ப இருக்காங்களே கயல்விழி, அவங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, இந்த மாதிரி இலங்கையில் கணவனை இழந்த ஒரு பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன், ஒரு இலங்கை பெண்ணை தான் திருமணம் செஞ்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல. அப்ப அந்த நேரத்துல நான் இந்த மனநிலையில இருந்த நான் அப்படி இல்லை. அப்ப தமிழ் ஈழ மண்ணுக்கு போகும்போது அங்க நான் போனபோது ஒரு ஈழப்பெண்ணை திருமணம் செய்யணும்னு நான் நினைச்சேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு இது வந்தது. அது இந்த யாழ்மதி விஷயத்தை வச்சுதான் அக்கா யாழ்மதியை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலிகளோட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தமிழ்ச்செல்வன் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டுல இருந்து யாரெல்லாம் புலிகள் அவங்க பணம் அனுப்பாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் தமிழ்ச்செல்வன் கூட இருந்த அலெக்ஸ் அவருக்கு தான் தெரியும். சோ அலெக்ஸுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் கண்டிப்பா யாழ்மதிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அங்க இலங்கையில அந்த போர் முடிஞ்சு அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை திட்டம் போட்டு இந்தியாவுக்கு வரவழைச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி சீரழிச்சு அந்த பொண்ணு கிட்ட இருந்து வெளிநாட்டு முதல்ல இருந்து யாரெல்லாம் பணம் கொடுப்பான்ற எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை மொத்தமா சீரழிச்சு இந்த நாட்டை விட்டு துரைச்சி அடிச்சவன் தான் இந்த மானங்கெட்ட கேவலமான சீமான். இவன் இந்த மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்கான். அந்த சினிமா ஆரம்ப காலகட்டத்துல இவன் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சினிமா சான்ஸ் வாங்கி தரேன், படத்தை நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில துணை நடிகைகளையும் ஏமாத்திருக்கான். அதுல மிக முக்கியமான பெண் யாருன்னு பாத்தீங்கன்னா தேன்மொழி அப்படின்ற பெண். ஆக்சுவலா இந்த தேன்மொழி அப்படின்ற பெண் கூட பாத்தீங்கன்னா பாலு மகேந்திரா முன்னிலையில சீமானுக்கு நிச்சயதார்த்தமே நடந்திருக்கு, சீமானுக்கும் தேன்மொழி அப்படின்ற பெண்ணுக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணைய கர்ப்பமாக்கி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உடனே இல்ல நான் ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இதை இது பண்ணாத, பெருசு பண்ணாத, இப்ப என்ன எதுவும் கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த கருவையும் கலைச்சு அந்த பொண்ணுகிட்ட நகை எல்லாத்தையும் பிடிங்கி அந்த பொண்ணையும் ஏமாத்திட்டான் இந்த சீமான். இப்படிதான் தன்னோட அக்கா குழந்தைக்காக உதவி கேட்டு வந்த அந்த நடிகை விஜயலட்சுமி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற பேர்ல உதவி பண்ற மாதிரி நடிச்சு அவங்க கூட 10 வருஷம் குடும்பம் நடத்தி 7 தடவை கருக்கலைப்பு பண்ணி அவங்க கிட்ட இருந்தும் நகை பணங்களை பிடுங்கி இந்த நடிகையையும் ஏமாத்திட்டாப்ல.